பொள்ளாச்சி இஷ்யூ எந்த அளவுக்கு கொடூரமா நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த ரொம்ப ஈடுபாடோட மிருகங்களை விட இன்னும் கேவலமான ஜென்மங்களான அந்த 9 பேருக்கும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்ப்பை வந்து குடுத்திருக்காங்க நீதிபதிகள். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு இது எப்படி கிடைக்கும்? இது எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே முழுக்க முழுக்க நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க? சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது நடந்திருக்கு அப்படின்னா எங்களுடைய கட்சி எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம திமுக சொல்றதும், ஸோ இந்த மாதிரி அதிமுக எங்களோடதுல தான் அப்படிங்கிறதும், ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சூழ்ச்சியா அவங்க எனக்கு தான் சம்பந்தம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நேர்மையா பார்க்கணும் அப்படின்னா இதுல ஜட்ஜி ஈடுபட்டிருக்காங்க அண்ட் சிபிஐஸ் உள்ள இருந்திருக்காங்க அண்ட் ஒரு இடத்துல குழுமமா விசாரணை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்திலும் ஒட்டுமொத்தமா ஒரு நேர்மை அதிகாரிகள் இருந்ததுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்தாலும் ஏன் கட்சி உன் கட்சிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கேவலமான விஷயம் நடந்திருக்கு, இதுக்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது போச்சு. ஸோ அதே மாதிரி ஞானசேகரனை திமுகவினர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. யாரு? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பைத்தியம் அது. ஸோ அவனை பாத்தீங்கன்னா திரும்பவும் 2 நாள் விசாரணை பண்றாங்க. இதே மாதிரி இன்னொரு பொண்ணையும் அவன் கெடுத்திருக்கான் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஸோ அதனுடைய விசாரணையும் அவன் மேல போய்கிட்டு தான் இருக்கு. இதை வச்சு அப்போ உங்களுக்கு மேல நீங்க ரொம்ப எங்களாலதான்ப்பா இது நடக்குது அப்படிங்கிறீங்க, அப்ப இவெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் கேட்கறாங்க. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த கட்சிக்கு சூனியம் வச்சுக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பலதரப்பு மக்கள் அவருக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா யாரும் இதை வச்சு, அதாவது இந்த பொள்ளாச்சி இஷ்யூக்கு கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு யாரும் உரிமை கோரக்கூடாது, இதுக்கு யாருமே உரிமை கிடையாது. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த இஷ்யூயும் சீக்கிரமா நீங்க கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ஏன் அப்படி அது மென்ஷன் ஆயிருந்ததுங்கிறது தெரியல. எனிவே ஆனா இது தெளிவா சொல்லிட்டாரு. அவங்க கட்சி தரப்பினர் ரொம்ப அதிக அளவில் இது எனக்கு தான்ப்பா ஈடுபாடு அதிகம் அப்படிங்கறத சொன்னாலும் சொந்த கட்சியில இருந்துகிட்டே இவர் ஒரு கூட்டணி தலைவரா இருந்துகிட்டே அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்ட்டாரு, அதெல்லாம் யாரும் உரிமை எல்லாம் கோரக்கூடாது அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, அவருடைய அந்த ஒரு விஷயம் பிடிச்சு பல பேர் அவருக்கு நல்ல பாராட்டுகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் அண்ட் அப் டு டேட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.